இன்று ஆன்மீக டிப்ஸ் உலகெங்கும் இருக்கக்கூடிய மனித நேயங்கள் நெஞ்சங்களுக்கு அடியன் டாக்டர் எல்கே ஜெயசூரிய நாராயண சுவாமியின் அன்பு வணக்கம். உலகத்தில் குடும்பமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஒரு எளிய தீர்வை அடியன் தருகிறேன். அதே போல் பிரச்சனைகளும் அவற்றிற்கான தீர்வுகளும். இப்போது நம்பர் 1 போட்டுக்கோங்க. இப்போ வீட்டில் கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கோம், பாதியிலே நின்று போகுது. அப்போ அதுக்கு ஒரு பொருளுதவி இல்லை. அப்போ ஒரு ஆதரவற்ற ஒரு மூதாட்டிக்கு நீங்கள் ஒரு பண உதவி செய்யுங்க. பாதியில் நிற்கிற கட்டிட பணிக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து பொருளுதவி கிடைக்கும். எப்படி இருக்கு? அடுத்து, இப்போ திருமண பேச்சை முடங்கி போய் கிடக்கு. இப்போ நீரில் கைப்பிடி உப்பை கரைத்து பின்னால் குளிச்சு பாருங்கள். முடங்கி போன உங்களுடைய மகளின் திருமண பேச்சை முனைப்போடு பேசி வெற்றிகரமாக முடிக்கலாம். புரிஞ்சிருச்சா? அடுத்து 3, பணத்திற்காக சகோதரியுடன் சண்டை போடக்கூடாது. பொறுமையுடன் விட்டு கொடுங்கள். பொறுமையுடன் விட்டு கொடுங்க. தொழிலில் எதிர்பாராத பெருந்தொகை லாபமெல்லாம் வரும். அதாவது சகோதரர்களிடத்தில் அற்ப பணத்திற்காக சண்டை போடக்கூடாது. அப்போ நீங்கள் பொறுமையுடன் விட்டு கொடுத்தீங்கன்னா தொழிலில் எதிர்பாராத ஒரு பெருந்தொகை லாபமாய் உங்களுக்கு வரும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், காலையில் எழுந்துறீங்க. காலையில் சூரிய பகவானை ஆத்மார்த்தமாக வணங்குங்க. கண்ணில் தொல்லை கொடுக்கும் நோய் நீங்கி பார்வை தெளிவடையும். அதுதான். அதனால் காலையில் எழுந்த உடனே ஆத்மார்த்தமாக சூரிய பகவானை பார்த்து நாம் வணங்கணும். அதே போல் வாழ்க்கையில் நமக்கு எதிர்பாராத ஒரு பிரச்சனைகள் வருது, ஒரு வழக்கு வருது அப்படின்னா பசியோடு இருக்கக்கூடிய ஒரு 3 பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க. பசியோடு இருக்கிற 3 பேருக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா அவசரப்பட்டு தவறான முடிவெடுத்ததினால உருவான வழக்கிலிருந்து நம்மை விடுபடுவதற்குரிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஆமாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பித்திருக்கள் சொத்து, பிதுர ஆர்ஜித சொத்துக்களில் வழக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பூர்வ புண்ணிய எங்களுடைய தாத்தா சொத்து, பாட்டை சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம், சிவன் கோயிலுக்கு போய் அங்கே 3 விளக்குகளுக்கு 48 நாட்கள் எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக 1 மண்டல காலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட அந்த சொத்து, பிதுர ஆர்ஜித சொத்துக்கள் வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம வாசலுக்கு நிறைய மாடுகள் வருது, ஆடுகள் வருது, இல்லை வாயிலாறு ஜீவன்கள் இருக்குது, காக்காய் வருது, ஏதோ ஒரு பறவை, மைனா, இந்த மாதிரி. அப்போ வாயிலாறு ஜீவனுக்கு நம்ம குடிக்க நீர் வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு நம்முடைய மனைவி மக்களோட இல்லை பார்ட்னர்ஷிப்போடு வரக்கூடிய ஒரு மனஸ்தாபம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் நீங்கி நமக்கு ஒரு அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் அப்போ அதனால தான் அந்த காலத்தில் சொன்னாங்க. அதே போல் குலதெய்வ பிரார்த்தனைக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். தொழில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறி வளர்ச்சி உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். தொழில் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் மாறி நமக்கு வளர்ச்சி உண்டாகும். அதே மாதிரி கோவில்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்கள், ஏரிகள், அங்கெல்லாம் நிறைய மீன்கள் இருக்கும். அந்த மீன்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ ஒரு உணவு போட்டுக்கிட்டே வாங்க. எதிர்பாராத நண்பர் ஒருவர் உங்களுடன் அவசர பண தேவையை பூர்த்தி பண்ணுவார். நமக்கு எதிர்பாராத விதத்தில் ஏதாவது ஒரு பண தேவை வரும். அதை யார்கிட்ட போய் கேட்குறது என்னன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நண்பர் அந்த 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 இக்கட்டான சூழ்நிலைக்கு நமக்கு உதவி பண்ணுவார். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒரு லிங்க் இருக்குது. இப்போ பக்கத்தில் நிறைய பேர் பாருங்கள், தேவாரம், திருவாசகம் படிப்பாங்க. ஒரு சிலர் கோயிலில் போய் உழவார பணிக்கு போவாங்க. அதை கோயில் சுத்தப்படுத்துவாங்க, களை இருந்தால் எடுப்பாங்க. அப்போ நம்ம கொஞ்ச காலமாக பாருங்கள், நம்ம உடம்பில் ஏதாவது ஒரு நோய் தொடர்ந்து இருந்துக்கிட்டே ஒட்டிக்கிட்டு இருக்கும், உடம்பு மாதிரி. அதெல்லாம் உடல் உபாதையெல்லாம் ஓடியே போயிடும். இதெல்லாம் எல்லாருக்கும் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம். இப்போ பாருங்கள்,
இப்போ இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய நாய்கள் இருக்கும், நிறைய மாடுகளாக அவுத்து விட்ருவாங்க, நிறைய மாடுகள், வாயில்லாத ஜீவன்கள். அதுகளுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காது. அதுகளுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு கொடுத்து பாருங்கள், அவங்களுடைய நிறைந்த வயிறு, அவங்க வயிறு நிறைஞ்சு இருக்கும்போது உங்களுடைய தொழிலில் லாபத்தை ரெட்டிப்பாக்கும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு உதவி. அப்புறம் அதே போல் பெரியவங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில், திருவண்ணாமலைக்கு ஒரு முறை போயிட்டு வாப்பா, முறையாக போய் சாமியை கும்பிட்டு கிரிவலம்லாம் வந்துட்டு வா, உன் பெண்ணுக்கு திருமண பந்தம் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. ஆமாம். அதே போல் நிறைய பேருக்கு இந்த வயிறு செரிமான தொல்லவு, வயிற்று தொல்லைகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று எதையாவது ஒரு வயிறு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு பார்த்தா, பசியோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு நம்ம உணவை தானம் செய்யணும். அப்போ நம்மளை வாட்டி வதக்கி கொண்டிருக்கிற வயிறு தொல்லைகள் என்ன ஆகும், காணாமல் போயிடும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், சின்ன சின்ன வியாபாரியிடம் போய் பேரம் பேசக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அந்த விலையை கொடுத்துரும். அவரே ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு சைக்கிள் மிதித்து தலைச்சுமையாக கொண்டுட்டு போட்டு ரோட்டில் போட்டு விற்கிறார், இல்லை வீட்டு வாசலில் வர்றார், அவர்கிட்ட போய் பேரம் பேசக்கூடாது. அதே போல் இந்த மாதிரி நம்ம சிறு வியாபாரியிடம் பேரம் பேசாமல் அவர் சொல்கிற விலையை நம்ம கொடுத்தோம்னா இதுக்கு என்ன பலன் சொல்கிறாங்க பாருங்கள் பெரியவங்க. தொலைதூர பிரயாணம் எந்த தடங்களும் இல்லாமல் வெற்றிகரமாய் முடியுமா பாருங்கள், எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் பாருங்கள், ஒருத்தருக்கு பொருளாதார பிரச்சனைகளை வாடி வதங்கி இருக்கார், அதில் ஊனமுற்ற ஒருவருக்கு கைகாலெலாம் ஊனமுற்று இருக்கார். அவருக்கு தேவையான உதவியை நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் நீங்கும், நமக்கு மன உளைச்சலும் காணாமல் போகும். நிறைய மன உளைச்சலாக இருக்குது, அதெல்லாம் காணாமல் போகும். அதே போல் பாருங்கள், இந்த பிரத்யங்கரா தேவி அப்படின்னு ஒரு அம்மன் இருக்குது, கோயிலெலாம் இருக்குது. அங்கே போய் நம்ம விளக்கு ஏற்றணும்னா நம்மளோட கோபத்தில் பிரிஞ்சு போனவங்க நண்பர்கள் மறுபடியும் நமக்கு நட்புக்கரமாக ஈட்டுவார்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அவருக்கு ஒரு பண தேவை வந்துருச்சு, முடிந்த அளவு நம்ம கொஞ்சம் உதவணும். பேங்கில் கேட்டிருக்கும் கடன் உதவி நமக்கு கைக்கு வரும். நம்ம கூட இருக்கிறவனுக்கு ஒரு பணம் முட்டுக்கட்ட வரும்போது உதவுனா நாம் ஒரு பெரிய தொழில் பண்ணும் பொழுது பேங்கில் கேட்ட லோனானது நமக்கு சுலபமாக கிடைச்சிடும். இது இப்படி சின்ன சின்ன விஷயங்களாக போயிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கோவிலில் இருக்கக்கூடிய பசுவுக்கு அகத்திக்கீரையை நம்ம கொடுக்கணும். இது ஏன் கொடுக்கணும், இப்படி சில பேர் கொடுத்துக்கிட்டே வராங்க, எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, பணம் வந்தால் தான் நல்லதுன்னு இல்லை. மனஸ்தாபத்தினால் பேசாமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவி 2 பேரும் கோபத்தையெல்லாம் மறந்து இணக்கமாக நடந்து கொள்வாங்க. நாங்கள் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறனால ஒருவேளை எங்களுக்கு சண்டை சச்சரவு வரலையோ அப்படின்னு கூட நிறைய பேர் இருக்குது. நாம் சில அடிப்படை உண்மைகளை செஞ்சுக்கிட்டே வரணும். அதே மாதிரி ஏழை மாணவர்களுக்கு புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் நாம் ஒரு உத்தியோகத்தில் ஒரு உயர்வுக்கு நமக்கு தடங்கள் இல்லாமல் நடக்கும். உத்தியோக உயர்வில் இருக்கிற தேர்வில் நம்ம வெற்றி பெறுவோம். அதே மாதிரி ஒரு 2 நண்பர்களையாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணியமான ஸ்தலத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போகணும். அப்புறம் பாருங்கள், வியாபாரத்தில் கூட்டாளி பங்கு பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே சுமூகமாக முடியும். இது ஒன்று. இப்போ வெயில் காலம், இப்போ கோடை காலத்தில் பாருங்கள், வீட்டு வாசலில் 48 நாட்களுக்கு நம்ம தண்ணீர் பந்தல் போட்டு ஏற்பாடு பண்ணணும். அதே மாதிரி நம்ம எளிமைக்கு செஞ்சோம்னா நீண்ட நாளாக நமக்கு சம்பள உயர்வே கிடைக்காம இருந்தது, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைச்சிடும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்.